கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை நாம் பார்த்தோம் என்றால், அவருடைய முழு பெயர், அவருடைய தந்தையுடைய பெயர் போன்றவற்றை நாம் பார்க்கின்ற போது, அபு மூசா அல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய இயற்பெயர் என்பது அப்துல்லா இப்னு கைஸ் இப்னு ஹிதார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அப்துல்லா இப்னு கைஸ் இப்னு ஹிதார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அபு மூசா அல் அஷாரி என்று சொல்லுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அபு மூசா அல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயை பார்த்தோம் என்றால் ரபியா பின் வஹப் என்று அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹுடைய தாயுடைய பெயர் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அபு மூசா அல் அஷர் ரலியல்லாஹுடைய தாய் மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிலேயே மரணித்தவராகவும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்த்தோம் என்றால், அவருடைய உடல் கட்டமைப்பு என்பது ஒரு மென்மையான ஒரு உடல் கொண்டவராகவும், அதே போன்று ஒரு வீரம் நிறைந்த ஒரு சஹாபியாகவும், அதே போன்று அறிவு நிறைந்த ஒரு சஹாபியாகவும் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபத்வா கொடுப்பதிலும் தீர்ப்பு அளிப்பதிலும் ஒரு நுட்பமான ஒரு சஹாபியாக இருந்தார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கமா நகருக்கு இஸ்லாம் தோன்றிய காலப்பகுதியிலே மக்கமா நகருக்கு அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாற்றையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 2 ஹிஜ்ரத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஹபஷாவுக்கு சென்ற ஹிஜ்ரத்திலும் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரத் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று மதீனாவுக்கு வந்த ஹிஜ்ரத்திலும் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள். எப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி அப்துல்லா இப்னு கைஸ் தம்பஹு. யா அல்லாஹ், அப்துல்லா இப்னு கைஸுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வஅத்கில்ஹு யௌமல் கியாமத்தி முத்கலன் கரீமா. மறுமை நாளிலே ஒரு சங்கையான முறையிலே அவரை சொர்க்கத்துக்கு நுழைவித்து விடுவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிறார்கள். தாவத்துக்காக யமனுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்ற போது அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுக்கு கூட அனுப்பினார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யமனுடைய ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அவர்கள் அவர்களுடைய தாவத் பணியை மேற்கொண்டார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்மை பற்றி, அவருடைய அறிவை பற்றி கேட்கின்ற போது அவர்கள் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பூரணமான அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது என்று அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவை பற்றி வர்ணித்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த ஒரு குரலையும் கொண்டவராக, அவர்கள் அல் குர்ஆன் ஓதுகின்ற போது அழகிய முறையிலே அல் குர்ஆனை ஓதக்கூடியவராகவும் ராகமாக ஓதக்கூடியவராகவும் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அல் குர்ஆன் ஓதுகின்ற போது பயபக்தியாக ஓதக்கூடிய ஒரு சஹாபியாகவும் இருந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார்கள், அபு மூசாவே, நான் நேற்று இரவு நீங்கள் அல் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இனிமையான குரல் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குரலை பற்றி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணுகின்ற போதெல்லாம் அவர்களிடத்திலே அல் குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டுமாறு சொல்லுவார்கள் என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட பல யுத்தங்களிலே கலந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு சஹாபியாகவும் இருந்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக ஷாம் வெற்றி கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலே அந்த யுத்தத்திலும் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதே போல அல் அஹ்வஸ் அதே போல அஸ்பஹான் போன்ற பிரதேசங்கள் வெற்றி கொள்ளப்பட்ட நிகழ்வுகளிலும் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற வரலாற்றையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசராவுடைய பொறுப்பு அவர்களிடத்திலே இருந்தது. அதன் பின்னால் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே இருக்கிறார்கள். அந்த கூஃபாவிலே இருக்கின்ற கூஃபா மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு மார்க்க விடயங்களிலே தீர்ப்பளிக்கக்கூடியவராகவும் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பிலே மிக முக்கியமான ஒன்றுதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே நடக்கின்ற அந்த சிஃபீன் என்ற யுத்தத்தின் போது இரண்டு தரப்பிலே இருந்தும் இரண்டு சஹாபாக்கள் பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்படுகிறார்கள். அந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தரப்பிலே இருந்து அனுப்பப்பட்ட ஒரு சஹாபிதான் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அறிவு நிறைந்த ஒரு சஹாபியாக அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கமா நகரிலே ஹிஜ்ரி 42வது ஆண்டு மரணிக்கிறார்கள். சில அறிவிப்புகளிலே அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே மரணித்தார்கள் என்றும் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லாமல் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.